ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை. அதனால் இந்த உலகத்தில் தன்னால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. பணம் பத்தும் செய்யும் இல்லையா? அதனால் இந்த நினைப்பு அவருக்கு ஏற்பட்டதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு துறவி வராரு. அந்த துறவி ஊருக்குள்ள நுழையும் போதே பயங்கரமான வரவேற்பை கொடுத்தாரு இந்த செல்வந்தர். துறவிய தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பிட அழைக்கிறாரு. துறவியும் ஒத்துக்கிட்டு விருந்துக்கு போகிறாரு. தன் பங்களா வீட்டில் தடபுடலான விருந்தை ரெடி பண்ணுறாரு. அந்த துறவியை வீட்டுக்குள்ளே அழைச்சி உபசரித்து உட்கார வச்சு அவர்கிட்ட, இந்த ஊர்லேயே நான் பெரும் பணக்காரன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு பணிவான குரலில் சொல்கிறாரு. அந்த பணக்காரர் என்னதான் நல்லவராக இருந்தாலும் அவருக்குள்ள தான் பணக்காரன் அப்படின்ற ஆணவம் இருக்கிறத உணர்றாரு இந்த துறவி. தங்கிட்ட இருக்கிற ஒரு சிறிய ஊசியை எடுத்து அந்த பணக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த ஊசியை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. நாம் 2 பேரும் இறந்த பிறகு இன்னொரு உலகத்தில் சந்திப்போம். அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொடுங்க. இந்த ஒரு உதவியை மட்டும் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு துறவி. அந்த செல்வந்தர் சிறிது நேரம் யோசிக்கிறாரு. எல்லாம் புரிய வருது. நாம் இறந்த பிறகு ஒரு குண்டூசியை கூட நாம் இந்த உலகத்தை விட்டு கொண்டு போக முடியாது. அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த பணக்காரன் அப்படின்ற அகங்காரம் வந்தது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் முகத்தில் தெளிவு பிறக்குது. துறவிக்கிட்ட தான் அகங்காரமாக பேசியதை மன்னிக்க சொல்லி கேட்டுக்கிறாரு. அந்த துறவி சொல்கிறாரு, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நாம் அடுத்தவங்களுக்கு செய்கிற நன்மையோ தீமையோ அதனால் கிடைக்கிற பலன்களை மட்டும்தான் நாம் நம்ம கூட கொண்டு போக முடியும். உங்ககிட்ட அதிக பணம் இருந்தால் அதை வச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சு அந்த புண்ணியத்தை உங்களோட மறுபிறவிக்கு சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த துறவி. அந்த துறவி தான் குருநானக். தென்காசி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய கதைகளில் இருந்து ஒரு அழகான கதையை தான் நாம் இப்போ கேட்டோம். இந்த கதையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் நந்தினி. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.